السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மளை எல்லாம் முக்மீனாகவும் முஸ்லீமாகவும் பெருக்கச் செய்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக பிறக்க வைத்து ஒரு காமிலான ஒரு ஷேக்கை பங்கு வைத்து கொடுத்தானே, அத்தகைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆஷிராவில் அம்பியாக்கள் எவ்வாறு உதவி செய்யப்பட்டார்கள். இத்தலைப்பில் ஹதீஸுகளில் ஆதாரமாக வரவில்லை. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டும் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்க செய்யப்பட்டார்கள், ஃபிரௌன் அழிந்தார், அதை மட்டும் ஹதீஸில் வருகிறது. மற்ற எல்லா அம்பியாக்களையும் பற்றி கிதாபுகளே எழுதுகிறார்கள். நம் மதர்சாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஐந்தத்துல் காரி என்ற கிதாபில் ஹஸ்ரத் பத்ருத்தீன் ஐனி இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு 10 அம்பியாக்களை பற்றி அவர்கள் எழுதுகிறார்கள். ஆஷிராவில் அவர்கள் எவ்வாறு உதவி செய்யப்பட்டார்கள் என்று 10 அம்பியாக்களை பற்றி எழுதுகிறார்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கூட்டத்தினர்களையும் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வரும் பொழுது ஒரு இறுதியில் வந்த பிறகு அதுக்கு அடுத்து வீதியில் நீர் நதியும் இந்த சைடு ஃபிரௌனுடைய கூட்டமும் இருந்தது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்களுடைய கூட்டம் சொல்கிறார்கள், யா மூசா, நம்ம மாட்டிக்கொண்டோம், இன்சைடு ஃபிரௌன் இன்சைடு நீர் நதி, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படி என்று சொல்கிறார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தி, என் ரப்பு என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான் என்று சொன்னார்கள். அவர்கள் எவ்வளோ உறுதியோடு அவர்கள் ரப்பை அவர்கள் அளித்தார்களோ அவ்வாறு அவர்கள் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நீர் நதியை பாதையாக பிரித்து கொடுத்தான். நண்பர்களே, அந்த பாதையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோட கூட்டத்தினர்களும் கடந்து சென்றார்கள். பிறகு ஃபிரௌனும் அந்த பாதையில் சென்றான். அல்லாஹ் தஆலா அந்த பாதையிலே அவர்களை அழித்து விட்டான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எந்த நேரத்திலும் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடம் நம் தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். இதா சஅல்த, உனக்கு எதனா வேண்டும், நீ கேட்கணும் என்றால் ஃபஸ்அல் இல்லா, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அவன் தருவான். நண்பர்களே, இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் தாவா செய்தார்கள். அதில் 80 நபர்கள் தான் இதாயத் பெற்றார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா கப்பலை கட்ட சொன்னான். அவர்கள் கப்பலை கட்டினார்கள். பிறகு அதில் பயணித்து அந்த கப்பல் கரை அடங்கவில்லை. பிறகு 6 மாதமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அந்த கப்பலிலே கரை அடங்காமல் அவர்கள் அந்த கடலிலே போய் கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரு கரை அடங்க வைத்தான். அந்த நாள் ஆஷிராவுடைய நாளில்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த உதவி செய்தான். நண்பர்களே, ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்களுக்கு தாவா செய்தார்கள். மக்கள் எவரும் அவர்கள் தாவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அந்த மக்களுக்கு அதாபை கொடுக்க வேண்டும் என்று. பிறகு அந்த மக்களுக்கு அதாபை அல்லாஹ் தஆலா அதாபை காட்டுகிறான். மக்கள்கள் இது அல்லாஹ்வுடைய அதாபு தான் இறங்கிறது என்று பயந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடினார்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார்கள். அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். பிறகு அந்த மக்கள்கள் எல்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார்கள். இவர்கள் நபி, உண்மையான நபி தான் என்று அவர்களிடம் வரார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மக்கள்கள் என்னை அழிக்க தான் வரார்கள் என்று சொல்லி அவர்கள் விழுந்து ஓடுகிறார்கள். விழுந்து ஓடும்பொழுது அங்கே ஒரு கப்பலில் சில நபர்கள் போகிறார்கள். அந்த கப்பலில் அவர்களும் ஏறிக்கொண்டு போகிறார்கள். பிறகு அந்த கப்பல் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பல் நடுநடுங்கியது. அப்பொழுது அங்கிருந்த ஒரு நபர் கேட்கிறார், இந்த கப்பலில் யாரோ எஜமானுக்கு மாறு செய்து விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒத்துக்கொண்டு கடலில் குதித்து விட்டார்கள். குதித்து விட்ட பிறகு மீன் அவர்களை முழுங்கிவிட்டது. அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 இருளில் சூழ்ந்திருந்தார்கள். வெளியே ஒரு இருளாகவும் கடலில் ஒரு இருளாகவும் அவர் மீனுடைய வயிற்றில் ஒரு இருளாகவும் 3 இருளில் சூழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் சிறு நாட்களாக அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்தார்கள். பிறகு அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ்விடம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதவி செய்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் நம்மளை உதவி செய்தான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியின் பேச்சை கேட்டுவிட்டு அவர்கள் தவறு செய்ததால் அல்லாஹ் தஆலா அவர்கள் பூமியில் இறக்கினான். அவர்கள் 300 வருடமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் தான் நண்பர்களே. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் 11 நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் தந்தையாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் பிரியமுள்ள நபராக இருந்தார்கள். அதனால் அவர்களுடைய சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவரை நாங்கள் வெளியே கூட்டி போகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடவில்லை. பிறகு அவர் சகோதரர்களெல்லாம் சொன்ன பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டார்கள். அவர்களுக்கு சகோதரர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டு சென்று ஒரு கிணத்தில் போட்டு விட்டார்கள். பிறகு அந்த சகோதரர்கள் வந்து அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்கிறார்கள், ஓனாய் கடித்து விட்டது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்று அவர்கள் சொல்லிட்டார்கள். அவர்கள் கிணத்தில் போட்டதும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பிடித்து விட்டார்கள். பிறகு மிஸ்ர் நாட்டில் தண்ணி அள்வதற்காக பெண்கள் வந்தார்கள். வந்து அந்த கிணத்தில் தண்ணி அள்கிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் மிகவும் அழகாக இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் மிஸ்ருடைய நாட்டிற்கு அவர்களை கொண்டு சேர்த்திருந்தார்கள். அங்கிருந்த ராணியிடம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒப்படைத்து விட்டார்கள். அங்குதான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் கிணத்திலிருந்து அவர்களை வெளியேற்றிய நாள் வந்து இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் அவர்களை வெளியேற்றினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் இந்த ஆஷுராவுடைய நாளில்தான். அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில்தான். அவர்கள் தாவூதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் இந்த ஆஷுராவுடைய நாளில்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்ததால் மிகவும் அவர்கள் வருத்தமானார்கள். அந்த வருத்தத்தின் காரணமாக அவர்கள் பார்வையை அவர்கள் இறந்து விட்டார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வையை கொடுத்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் நண்பர்களே. இவையெல்லாம் விட என் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான் நண்பர்களே. இவ்வாறு 10 அம்பியாக்களை சோதிக்கப்பட்டார்கள். 10 அம்பியாக்களில் உதவி தேடினார்கள். அல்லாஹ் தஆலா இவருக்கு உதவி செய்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள்கள் தான் நண்பர்களே என்று ஹதீஸ்களில் இல்லை. இமாம் பத்ருத்தீன் ஐனி அவர்கள் கிதாபில் எழுதுகிறார்கள் நண்பர்களே. எவ்வாறு அல்லாஹ் தஆலா இந்த அம்பியாக்களுக்கு உதவி செய்தானோ அவ்வாறு நமக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. மேலும் எவ்வாறு அம்பியாக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அவ்வாறு நமக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. எவ்வாறு அல்லாஹ் தஆலா எவ்வாறு பொறுமையோடு இருந்து கேட்டோம் என்று சொன்னால், இன்னமா யுவஃபிஸ் சாபிரூன அஜ்ரஹும், நிச்சயமாக பொறுமையாளர்களுடைய கூலி எல்லாம் பிகைரி இஹ்சான், அவர் கணக்கே இல்லாத அளவுக்கு நண்பர்களே. எவ்வாறு நம் பொறுமையோடு அல்லாஹ் விட்டு நம் தேவையிலும் கேட்கிறோமோ அல்லாஹ் தஆலா நமக்கு நிச்சயமாக கொடுத்தே விடுவான் நண்பர்களே. இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.